ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்மாத்து பெருமாள் நம்மூர் பெருமாள் குட்டி கண்ணனாக எதிரே நிற்கிறார். நாமும் ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து வைத்துக்கொண்டு அவனுக்கு சமர்ப்பித்து வருகிறோம். முதல் பாட்டுல செண்பகப்பூ சமர்ப்பிச்சாச்சு, ரெண்டாவது பாட்டுல மல்லிகைப்பூ சமர்ப்பிச்சாச்சு. இப்போது நாம் அத்தனை பேரும் கையில பாதிரி பூவோடு காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த பரந்தாமன் வருகைக்காக காத்திருக்கிறோம். வாருங்கள், அனுபவிப்போம். மனத்திரையை திறந்தால் காட்சி. பெரியாழ்வார் யசோதை செண்பகப்பூவும் மல்லிகைப்பூவும் கிருஷ்ணனுக்கு சூட்டினா இது போதும்னு கிருஷ்ணன் ஓடிட்டான். அவனை இழுத்து பிடிச்சு அடுத்து பாதிரி பூ வைத்து கொண்டிருக்கிறேன், இதை சூட்டிக்கொள்ள வா என்று யசோதை அழைக்கிறாள். நாமும் பாதிரி பூவோடு இருக்கிறோம். கண்ணா வா, பாதிரி பூ சூட்ட வா என்று வாருங்கள். நாமும் அந்த பரந்தாமன் கண்ணனை அழைப்போம். 2ஆம் பத்து 7ஆம் திருமொழி 3வது பாசுரம் பாதிரி பூ சூட்டவா என்று கண்ணனை அழைக்கக்கூடிய பாசுரம். வாங்கோ எல்லாரும் சேவிப்போம். மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்ட வாராய். மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம் இடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திரு வேங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்ட வாராய் என்பது பாசுரம். இப்போ யசோதை என்ன பண்ணா, முதல் பாட்டுல நீ ரைட் சைட் போகாத, அப்புறம் ஆனிரை மேய்க்க நீ போதி பசுமாடு மேய்க்க போயிடுவ, லெப்ட்ல போகாத பானையில் பாலை பெருகின்னு நீ பாட்டுக்கு பச்சை பாலை குடிச்சா கிண்டல் பண்ணுவா, ரைட்டும் வேண்டாம் லெப்டும் வேண்டாம், வலப்புறம் இடப்புறம் எங்கேயுமே போகாதேன்ட்டா. அதனாலதான் 2ஆம் பாட்டுல கிருஷ்ணன் என்ன பண்ணா, அப்படியே மொத்தமா திரும்பி யூட்டர்ன் எடுத்து பின்னாடி ஓடுறேன்னா அங்கேயும் போகாத இங்கதான் வரணும்ட்டா. கிருஷ்ணன் பார்த்தான், என்னது இந்த அம்மா இப்படி படுத்துறாளே, இந்த பக்கமும் போகாதே இந்த பக்கமும் போகாதே பின்னாடியும் போகாதே முன்னாடி என்ன நோக்கி வாங்குறா, வேற எங்க போலான்னு பார்த்தான். மேல ஏறிட்டானோ, மேல ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டானா கண்ணபிரான். அதுதான் இந்த பாசுரம். மச்சோடு மாளிகை ஏறி செண்பகப்பூவும் மல்லிகை பூவும் சூட்டியாச்சு, அடுத்த பாதிரி பூவை கொண்டு வரலான்னு பார்த்தா கிருஷ்ணனை காணும். பார்த்தா மேலேந்து கை காட்டுறானா, ஹாய் அம்மா இங்க இருக்கேங்கிறான். மச்சு அப்படின்னா ஒரு மாடி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாடி வீட்டின் நடு மாடிக்கு மச்சுன்னு பேரான். மாளிகை அப்படின்னா மேல் மாடின்னு அர்த்தம். நமக்கு புரிகிறாப்புல சொல்லணும்னா மிடில் ஃப்ளோருக்கு மச்சுன்னு பேரு, டாப் மோஸ்ட் ஃப்ளோருக்கு மாளிகைன்னு பேரான். இது சுவாமி மணவாள மாமுனிகள் அவருடைய வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார். அப்போ நடுநிலை, நடுக்கட்டு, நடுமாடி மச்சு, மேல் கட்டு மேல் மாடி டாப் மோஸ்ட் ஃப்ளோர் அது மாளிகை. மேல ஏறிட்டானா கிருஷ்ணன். ஹலோ அம்மா இங்க இருக்கேன் நானா. அங்க ஏண்டா ஏறின, மச்சோடு மாளிகை ஏறி, நீ என்னடா இப்படி மேல தாவிட்டியே, மச்சோடு நடுமாடியிலும் மாளிகை மேல் மாடியிலும் ஏறி ஏறி நின்று இருக்கியே, ஏண்டா ஏறினேன்னு கேட்டா. கிருஷ்ணன் சொன்னானா, யார் ஏறினாலும் இறங்கித்தானே ஆகணுமா, சீக்கிரம் இறங்கிடுவேன்னா. யசோதை சொன்னா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, நீ ஏறிட்டு வெறுமனை இறங்க மாட்ட, மச்சோடு மாளிகை ஏறி ஏறிய பின் இங்க இறங்காம மாதர்கள் தம்மிடம் புக்கு, அங்க எங்க பெண்கள் இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துக்கெல்லாம் போவியா இல்லையா. மாதர்கள் என்றால் பெண்கள், மாதர்கள் தம் இடம்னா அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் புக்குனா புகுந்து நுழைந்து. ஏண்டா நீ மாடியில ஏறினா சும்மா இருக்க மாட்டியடா, எங்கெல்லாம் பெண்கள் இருக்கான்னு பார்த்து அந்த அறைக்குள்ளே எல்லாம் நுழைவாயே. அடடா, பெண்களின் அறைக்குள் இப்படி நுழையலாமா அப்படின்னு நாம யோசிப்போம். தயவு செய்து இதை உடல் ரீதியான கோணத்திலோ உலகியல் கோணத்திலோ நாம பார்த்துடவே கூடாது. பகவான் உலகியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்புறம் ஏன் பெண்களை தேடி வரான் அப்படின்னா, ஒரு வகையில வேதாந்தத்தின்படி பார்த்தால் எல்லா ஜீவாத்மாக்களுமே பெண்கள் தான், பகவான் ஒருத்தன் தான் ஆண், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால இயற்கையிலேயே ஜீவாத்மாக்கள் எல்லோரும் மனைவியர். அப்போ நாம் இருக்கும் உடல் ஆண் உடலோ பெண் உடலோ அது தனி, உள்ளிருக்கும் ஜீவாத்மா பெண் பெருமாளுடைய மனைவி தான். ஆனா ஏன் அவர் ஸ்பெசிபிக்கா பெண்களை தேடி வர்றார், அப்ப ஆண்களையும் தேடி வரலாமேனா, இயல்பாகவே பக்தி என்பது பெண்களுக்குத்தான் அதிகம். நீங்க லோகத்துல தாராளமா பார்க்கலாம், எப்போதுமே ஆண்களை விட பெண்கள் பகவான்கிட்ட அதிகமான ஈடுபாடு காட்டுவார்கள். பல வீட்டுல கணவன் கோவிலுக்கு போறதுக்கே அவ மனைவி தான் காரணமா இருப்பா.
கோவிலுக்கு வாங்க, ஒரு நாள் கிழமை நீங்க எப்படி கோவிலுக்கு வராம இருக்கலாம்? பல மாமாக்கள் அமாவாசை தர்ப்பணம் பண்றதுக்கே காரணம் அவாத்து மாமி தான். அமாவாசையில தர்ப்பணம் பண்ணலைன்னா காஃபி தரமாட்டேன்னு சொல்லிடுவா. அப்போ பெண்களுக்குத்தான் ஈடுபாடு அதிகம். ஏன் சில வீட்டுல கணவன் கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னாலும் கூட மனைவி அந்த கணவனுக்காக கோவில்ல போய் பிரார்த்தனை பண்ணுவா. அப்போ இயற்கையாகவே அந்த பக்தி, ஸ்ரத்தை இதெல்லாம் பெண்களுக்கு அதிகம். அதனாலதான் பாருங்க, சான்ஸ்கிரிட்ல இறை நம்பிக்கையை சொல்லும் ஸ்ரத்தாங்கிற வார்த்தை பெண்பால்ல இருக்கு. பக்தி என்ற வார்த்தை பெண்பால். சான்ஸ்கிரிட்ல ஸ்ரத்தா, பக்தி ரெண்டுமே பெண்பால்ல தான் வச்சிருக்கா. அப்போ அவர்களுக்கு பக்தி என்பது இயல்பாகவே இருக்கு. அப்போ இயல்பா பக்தி இருக்குன்னா இயல்பா பகவானும் தேடி வருவான். அதனால மாதர்கள் தம்மிடம் புக்கு, அந்த பெண்கள் இருக்கிற இடத்த நோக்கி கரெக்டா போவான். போய் நீ என்ன பண்ணுவ கிருஷ்ணா, எனக்கு நன்னா தெரியும்னா. கிருஷ்ணன் சொன்னா ஒன்னும் இல்லம்மா, சும்மா போய் பேசிட்டு வருவேன். ஏய், நீ எவ்வளவு பெரிய விஷமக்காரன்னு எனக்கு தெரியும். நீ போய் சும்மா பேசிட்டு வரமாட்ட. மச்சோடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு, கச்சோடு பட்டை கிழித்து. கச்சுன்னா மேலாடைன்னு அர்த்தம். கச்சோடு, பட்டுனா பட்டு வஸ்திரம். அப்போ கச்சு அவர்கள் அணிந்திருக்கும் மேலாடை, பட்டு அவர்களுடைய பட்டாடை, இதையெல்லாம் கிழித்து நீ கிழிச்சிருவடா. அவ போய் ஜம்முன்னா அவ பாட்டுக்கு மாடியில தூங்கிட்டு இருந்தா, அல்லது துணி காய போட்டிருக்கான்னா அதுல போய் அவளுடைய மேலாடை, பட்டாடை இதை எல்லாத்தையும் நீ கிழிச்சிட்டு வருவே எனக்கு தெரியும்னா. கிருஷ்ணன் சொன்னா, ஆமா நான் கிழிக்கல, அது நான் இங்கேருந்து தாவரேனோ இல்லையோ, தாவர வேகத்துல அதுல கைப்பட்டு அதுவா கிழிஞ்சு போச்சுன்னா. அப்படி கிழியாதுடா, நான் கவனிச்சிருக்கேன். கச்சோடு பட்டை கிழித்து, மேலாடையும் பட்டாடையும் கிழித்ததோடு நில்லாமல் காம்பு துகிலவை கீறி. காம்பு அப்படின்னா இந்த புடவை, வேஷ்டி இதுக்கெல்லாம் கரை இருக்கும் இல்லையா, ஒரு ஜரிகைன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் காம்புன்னு பேரு. துகில் அப்படின்னா ஆடை, வஸ்திரம்னு அர்த்தம். காம்பு துகில்னா கரை போட்ட வஸ்திரம் அல்லது ஜரிகை, ஜரிகை வைத்த புடவை, பார்டர் வைத்த புடவைன்னு வச்சுக்கோங்க. காம்பு துகிலவை கீறினா கரெக்டா அந்த பார்டரை மட்டும் கீறி விட்டுருவானா கிருஷ்ணன். பார்டர் இல்லாத புடவையாக ஆக்கிட்டு வந்துருவானா. யசோதை சொல்றா, ஏண்டா கைப்பட்டு கிழிஞ்சுதுன்னா கரெக்டா பார்டர் மட்டும், கரை மட்டும் அப்படி கிழியுமா? இது நீதாண்டா வேணும்னு கிழிக்கிற. அப்போ அங்க போய் பெண்கள் இருக்கும் இடத்துக்கெல்லாம் போய் கச்சோடு பட்டை கிழித்து, அவ மேலாடை பட்டாடையும் கிழிச்சதோடு இல்லாமல் கீறல் போட்டு நகத்தால கீறி, காம்பு துகிலவை கீறி, காம்பு என்னும் கரை போட்ட துகிலாகிய புடவைகளை எல்லாம் கரெக்டா கீறி கிழிச்சிட்டு வரியே, இதெல்லாம் நீ பண்ற வேலை தானே. கிருஷ்ணன் சொன்னானா, தெரியாம ஏதோ ஒரு நாள் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேம்மா, நான் ஒன்னும் ரெகுலரா பண்ண மாட்டேன்னா. இல்லடா, நிச்சலும் தீமைகள் செய்வாய். நிச்சலும்னா தினந்தோறும், டெய்லின்னு அர்த்தம். நிச்சலும் நித்தியமுங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை. அத நித்தியம்ங்கிறது தான் தமிழ்ல நிச்சல் என்று சொல்லப்படுகிறது. அதனால மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு, கச்சொடு பட்டை கிழித்து, காம்பு துகிலவை கீறி, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நிச்சலும் தினந்தோறும் தீமைகள் செய்வாய். இந்த இடத்துல தீமைனா விஷமம்னு அர்த்தம். இப்ப பகவான் போய் விளையாடுறான்னா இது ஏதோ தீமைன்னு அப்படி புரிஞ்சுன்றாதீங்க. அந்த பெண்களும் ஆசைப்படுறா, பகவான் வரமாட்டானா, ஏன் நாம ஆசைப்பட மாட்டோமா? கிருஷ்ணன் வந்து நம்மளோட விளையாடி நம்ம வேஷ்டியை கிழிச்சுட்டு போறான்னா, அச்சோ அந்த வேஷ்டி கிழிவதுதான் பாக்கியம்னு நாம சொல்ல மாட்டோமா? அவனுடைய திருவிரல், அந்த நகம், அது நம்ம வேஷ்டியிலையும் புடவையிலையும் படுறதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா இங்க தீமைனா விஷமம்னு அர்த்தம். இப்படி நிச்சலும் தீமைகள் செய்வாய். இப்படி தினந்தோறும் விஷமம் விஷமம் விஷமம், விஷமத்துக்கு மேல விஷமம் பண்ணிட்டு இருக்கியே, பண்ணிட்டு நீள் திருவேங்கடத்து எந்தாய். இப்படி மாடிக்கு மேல ஏறி கிருஷ்ணாவதாரத்துல விஷமம் பண்ணது நான் தான் காட்டுறதுக்காக நீண்டு உயர்ந்து இருக்கக்கூடிய திருவேங்கடத்து எந்தாய், உயரமான திருப்பதி மலைக்கு மேல நின்று இருக்காராம். இது பெரியாழ்வாருடைய எவ்வளவு சுவையான அனுபவம் பாருங்க. திருமலை உயரத்துக்கு மேல ஏன் பெருமாள் நின்று இருக்காருன்னா, கிருஷ்ணாவதாரத்துல இப்படித்தான் பெரிய மாடிக்கு மேல ஏறி நின்னுட்டு ஹலோ நான் தான் விஷமம் பண்ணேன்னு சொல்றாரா யசோதேட்ட. கிருஷ்ணாவதாரத்துல ஒசரத்துல நின்று ஹாய்னு கை காமிச்சது நான் தான் உணர்த்துறதுக்காக கலியுகத்துல திருப்பதி மலைக்கு மேல, தோபார் இந்த திருப்பதி மலை தான் ஆயர்பாடியில உள்ள மாடி வீடு, அதுக்கு மேல உட்காண்டிருந்த கிருஷ்ணன் தான் இப்போது இங்க இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான்னு காட்டிக்கொண்டு நீள் உயர்ந்து இருக்கக்கூடிய திருவேங்கடத்து திருப்பதி மலைக்கு மேலே, திருவேங்கடம்னு போற்றக்கூடிய, வேங்கடம் என்றால் பாபங்களை போக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த திருவேங்கடம்ங்கிற திருப்பதி மலைக்கு மேலே என் தாய், எந்தாய் அப்படின்னா எந்தையே என்ற வார்த்தை. எந்தை அப்படின்னா என் தந்தை. அப்ப எப்படி டெரிவேஷன் பாருங்க, என்னுடைய தந்தைக்கு எந்தை, எந்தையே அப்படின்னு அழைப்பது தமிழ்ல எந்தாய் என்று ஆகிவிடும். அப்படின்னா என் தந்தையேன்னு அர்த்தம். இன்னொரு ஆழ்ந்த பொருள் மாமுனிகள் காட்டுறார், இந்த இடத்துல தந்தைனா அப்பான்னு அர்த்தம் இல்ல, தலைவன் அர்த்தம். ஏன்னா தந்தையும் கூட ஒரு வகையில் நமக்கு தலைவர் தானே.
ஆகையினால எந்தாய்னா எனக்கு சுவாமியாக தலைவனாக இருப்பவனே, எங்களையெல்லாம் உனக்கு சொத்தாக கொண்டு எங்களுக்கு தலைவனாக இருப்பவனே. அப்படி தலைவனாக இருப்பதால் தான், நாமெல்லாம் அவனுக்கு சொத்தாக உடமையாக இருப்பதால தான் என்ன பண்றார், நாம் அவரை தேடி போகாட்டாலும் நாம் எந்த மாடியில இருக்கோம்னு பார்த்து, இன்னைக்கு நாம பிளாட் சிஸ்டத்துல இருக்கோம்னா நாம எந்த பிளாட்ல இருக்கோம்னு பார்த்து அந்த பிளாட்டுக்கே நம்மளை தேடி வந்து, ஏன் அவர் பிசிக்கலா வர முடியாட்டாலும் திருவேங்கடமுடையான் தொலைக்காட்சி மூலமாக, ஏன் நம்ம சங்கரா தொலைக்காட்சி உள்ளிட்ட தொலைக்காட்சி மூலமாக வந்து, யூடியூப் பார்க்கறேடா கவசம் கனெக்ட் சேனல் மூலமாக வந்து இப்படி எல்லாரையும் சந்திச்சுண்டு எந்தாய் நம்ம அத்தனை பேருக்கும் அவர்தான் தந்தை, தலைவன், சுவாமி. நாம அத்தனை பேருக்கும் அவருக்கு சொத்து. அதனாலதான் விடாம வந்துன்னு இருக்கார். அதனாலதான் ஆயர்பாடியிலையும் பெண்கள் எங்கேயோ மாட மாளிகையில இருந்தாலும், அவ எங்கேயோ மச்சில இருந்தாலும், இவர் தேடி போய் அத்தனை பேரோடையும் விஷமம் பண்ணிட்டு வராரு இல்லையா? ஏன்னா சொந்தக்காரன் என்னைக்குமே தன் சொத்தை விட்டுட மாட்டான். சொத்து ஓனரை மறக்கலாம், ஆனா ஓனர் சொத்தை மறக்க மாட்டார். அதனால எந்தா எங்களை மறக்காமல் எங்களை தேடி 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 வந்து அனுகிரகம் பண்ணுபவனே, எங்கள் மொபைல் போனோ அது தொலைக்காட்சியோ எங்க இருந்தாலும் நீ எங்களை தேடி வரியே. அப்ப பகவான் நம்மளை விட்டுடுறது இல்லையே. ஏதோ ஒரு படம் மூலமாக, ஒரு விக்கிரகம் மூலமாக, ஒரு புகைப்படம் மூலமாக வந்துட்டே தானே இருக்கான். அப்ப எந்தாய், அப்ப திருவேங்கடத்தில் எங்களுக்கு சுவாமியாக எங்களை விடாமல் பின்தொடர்ந்து வந்து காப்பவனே, நீ என்ன பண்ணணும், கொஞ்சம் பூச்சூட்ட வாப்பா. இப்படியெல்லாம் எங்களை தேடி வர, அத்தனை பேரை தேடி வந்து விஷமம் பண்ற, பூச்சூடவான்னு இத்தனை பேர் கேட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு பாதிரி பூவை கையில வச்சுட்டு கிருஷ்ணா பாதிரி பூச்சூட்டவா, பாதிரி பூச்சூட்டவான்னு கூப்பிடுறோமே, வரமாட்டாயா? அதுதான் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய். பாதிரி பூச்சூட்டவாராய்னா பாதிரி பூவை சூடிக்கொள்ள வா, அது புரிஞ்சு கொடுத்து. இந்த பச்சை தமனகத்தோடுன்னு ஒண்ணு இருக்கேன்னா இதை அடுத்த பாட்டோட புரிஞ்சுக்கணும். அடுத்த 4வது பாட்டுல தமனகம்னா மறிக்கொழுந்துன்னு அர்த்தம். மறிக்கொழுந்து புஷ்பம்னு சொல்றா இல்லையா, மதுர மறிக்கொழுந்து வாசம்னு. அந்த மறிக்கொழுந்து புஷ்பத்துக்கு தமனகம்னு பேரு. அது பச்சை நிறத்தில் இருக்கான். அதான் பச்சை தமனகம்னா பச்சை மறுக்கொழுந்துன்னு அர்த்தம். பச்சை தமனகத்தோடுனா அடுத்த 4வது பாசுரத்துல யசோதை இப்பவே அட்வான்ஸா சொல்லிட்டா. ஏன்னா நாம நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நாளைக்கு இந்த புஷ்பம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு. அதனாலதான் பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, வெங்கடேஷ் என்ன சொல்றது நானே சொல்லிடுறேன், அடுத்த பாட்டுல பச்சை மறிக்கொழுந்து புஷ்பத்தை உனக்கு சாத்த போறேன். அந்த பச்சை மறிக்கொழுந்து பூவை அடுத்து நீ சூட்டிக்கணும்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல இப்போதே பாதிரி பூவை நீ சூட்டிக்கணும். ஒரு பக்கம் பாதிரியை நீ சூட்டிண்டாதான் இன்னொரு பக்கம் அந்த தமனகம்னு சொல்ற மறிக்கொழுந்த சூட்டி கொள்ளும் போது கலர் காம்பினேஷன் பர்ஃபெக்டா இருக்கும். இல்லைன்னா இந்த பாதிரியை நீ சூட்டிக்கலைன்னா அடுத்த பாசுரத்திலே நீ சூட்டிக்கொள்ள உள்ள மறுக்கொழுந்து உனக்கு எடுபடாது. அதனால பச்சை தமனகத்தோடு, தமனகம்ங்கிற மறுக்கொழுந்து பச்சை தமனகத்தோடு பச்சை மறிக்கொழுந்து அதை நீ சூட வேண்டும் என்றால், அத்தோடு அதற்கு காம்பினேஷனா இப்ப 3ஆம் பாட்டுல அடுத்த பாட்டில் சூட்ட உள்ள அதை நீ சூட வேண்டும் என்றால், இப்போ பாதிரி பூச்சூட்டவாராய், இந்த பாதிரி பூவை சூட்டிக்கொள்ள வா என்று அழைக்க கண்ணன் அத்தனை பேரையும் நோக்கி இப்போது கண்ணபிரான் ஓடி வருகிறான். அத்தனை ஆவலோடு ஓடி வருகிறான். நாம் அந்த பாதிரி பூவை மனசார கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறோம். சூட்டிக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான். இந்த 3வது பாசுரம், மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்ட வாராய். அதனால வீடுகளினுடைய நடுமாடி, மேல் மாடி எல்லாத்துலயும் மேல ஏறி, சைட்ல போகக்கூடாதுன்னு சொன்னதுக்காக மேல ஏறி பெண்கள் இருக்கும் இடத்துக்கெல்லாம் போய் அவளுடைய ஆடைகளை கிழித்து அதுல பார்டர் எல்லாம் கீறி இப்படியெல்லாம் விஷமம் தினந்தோறும் பண்ணி கொண்டு இருக்கிறாயே, மேலே ஏறி விஷமம் பண்ணவன்கிறதுக்கு அடையாளமா மலைக்கு மேலே ஏறி எங்களுக்கு சுவாமியாக நின்று கொண்டிருக்கிறாயே, நீ அடுத்த பாட்டுல சூட்டிக்கொள்ள உள்ள பச்சை மறுக்கொழுந்து உனக்கு எடுபடணும்னா இந்த பாட்டுல இப்போது பாதிரி பூவை சூட்டிக்கொள்ளவா என்று யசோதை அழைக்க, பெரியாழ்வார் அழைக்க, அவர்களோடு சேர்ந்து நாமும் அழைக்க, நம் பிரார்த்தனையை ஏற்று கண்ணன் இன்றைய தினம் அந்த பாதிரி பூவை சூட்டிக்கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்து விட்டான். ஆங்கில வடிவம், ஓ கிருஷ்ணா, யூ ஜம்ப் இன்டு த மிடில் ஃப்ளோர்ஸ் அண்ட் டாப் ஃப்ளோர்ஸ் ஆஃப் ஹவுசஸ், you go to women and tear their sarees and dress. O repeat offender, O my lord of the high Thiruvenkatam, come and wear patala flower with marjora. அதுதான் மறிக்கொழுந்து. அடுத்த பாட்டுல மார்ஜோரா மறிக்கொழுந்து, இப்ப பாட்டலா ஃப்ளவர், இதை வந்து நீ அணிந்து கொள் என்று அழைத்து விட்டோம். அவனும் சூடிக்கொண்டான். 3 பூ சூடுறதுக்குள்ளேயே இவ்வளவு முயற்சி எடுக்க வச்சுட்டான். அடுத்து 4வது பூவுக்கு நம்ம என்ன பாடுபடுத்த போறான் அடுத்த பகுதியில் காண்போம். மறிக்கொழுந்து புஷ்பத்தோடு நாம் மானசீகமாக மறிக்கொழுந்து புஷ்பத்தோடு
பிசிக்கலா எடுத்து வச்சுக்க முடிஞ்சவா அதையும் எடுத்து வச்சுக்கலாம். மறிக்கொழுந்தோடு தயாராக இருப்போம். மாதவன் தரிசனம் நாளை. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு, மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு, கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை